தமிழ் பேரினம் மொழி சிதைந்து, கலை இலக்கிய பண்பாடு சிதைந்து, மானம் அழிந்து அழிவின் விளிம்பிற்கு போகும்போது என் அன்னை தமிழ் தாய் வரலாற்றின் வயிற்றிலிருந்து பெற்றால் ஒரு மகனை, அவன்தானடா எங்கள் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன். அவன் சொன்னான், உலகெங்கிலும் பரவி 13 கோடி தமிழ் தேசியர்கள் தமிழின மக்கள் வாழ்ந்த போதிலும் தமிழ் ஈழ நாட்டில்தான் தமிழின மக்களின் ஆன்மா விழித்துக் கொண்டதுங்கிறான். எப்படி விழிப்பு? நாம் அடிமையாக வாழ்கிறோம். நாம் உரிமை இழந்து கட்டுண்டு அடிமையாக வாழ்கிறோம். என்ன செய்யலாம்? அடிமையாக வாழ்வதை விட சுதந்திரமாக சாவது மேலானது. அதுவும் அந்த சுதந்திரத்திற்காக சாவது மேலானது என்ற விழிப்பு தமிழ் தேசிய மக்களில், தமிழீழ நாட்டில் வாழ்ந்த மக்களுக்கு வந்தது. அதைத்தான் தமிழ் தேசிய மக்களின் ஆன்மாவின் விழிப்பு என்றார். அவர்கள் விழித்துக் கொண்டார்கள். அதனால் என் அன்பு மக்களே, சட்டசபை சீட்டுக்கோ பாராளுமன்ற சீட்டிற்கோ அந்த தலைவனின் பின்னால் செல்லவில்லை. பிறந்த நாட்டிற்காக உயிரை கொடுத்து போராட வந்தார்கள். 50,000 பேர் 5 பேரோட காட்டுக்குள் நுழைந்த தலைவனை 50,000 பேர் அவனுக்காக செத்திருக்கிறார்கள். ஒரு துப்பாக்கி வாங்க காசு இல்லாமல், ஒரு பிஸ்டல், ஒரு ரிவால்வர் வாங்க காசு இல்லாமல், அக்கா தனக்கு அவனுக்கு போட்டு மோதிரம், அப்பப்போது பள்ளிக்கூடத்துக்கு செல்லும் போது தின்பண்டம் வாங்கி கொடுக்க காசு, எல்லாவற்றையும் சேர்த்து வைத்து ஒரு துவக்கை வாங்கி தன் நாட்டின் விடுதலைக்கு புரட்சிகர விடுதலை போராட்டத்தை தொடங்கி அவன் உலகத்தின் அதிநவீன ஆயுதங்களை வைத்து அன்னை நிலத்தின் விடுதலைக்கு போராடினான். இப்பவும் சொல்றா, அப்பவும் சொல்றா, நீ சிரி, சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாடு சீமான் இருக்கும்போது ஒரு தடவை சிரிடா, டேய் சிரிடா. அன்னைக்கு ஒரு தடவை ஆமக்கரின்னு சொல்றா, அன்னைக்கு ஒரு தடவை இந்த போட்டோ பொய்ன்னு சொல்றா, அன்னைக்கு ஒரு தடவை அரிசி கப்பல்னு சொல்றா, டே நல்லா ஆத்தாளுக்கு அப்பனுக்கும் பிறந்த அன்னைக்கு ஒரு தடவை சொல்றா AK-74 சொல்றா, அன்னைக்கு ஒரு தடவை சொல்றான்டாடா. டே எங்க கிட்ட ஒரு பழக்கம் இருக்குடா, என் தலைவன்ட்ட ஒரு பழக்கம் இருக்கு. என்கிட்ட என்ன தெரியுமாடா, சாப்பாடு போட்டு சாப்பிட்டு இருக்கும்போது நல்லா இருக்கான்னு கேட்பாரு. நல்லா இருக்கன்னா ரொம்ப சுவையா இருக்குண்ணா, இது அங்க போய் சொல்லணும் என்ன. அதுக்கு தாண்டா என்னை பக்கத்தில் வச்சு என் தலைவன் படிப்பிச்சான். என் தலைவன் யார்? என் இனம் எப்படிப்பட்டது? எங்கள் போராட்டம் எதற்கு தொடங்கியது? இந்த தேசிய இனத்துக்கு இந்த தேசத்தின் தேவை என்ன? அதற்கு நாங்கள் கொடுத்த விலை என்ன? நீ ஒரு பணத்தை கொடுத்து விலையை கொடுத்த பொருளை வாங்குவாய். நாங்கள் விரும்பிய விடுதலைக்கு உயிர்களையாக கொடுத்திருக்கிறோம். ஆனால் இன்னும் அந்த விடுதலையை வாங்கவில்லை. விட்டு விட்டு போய்விடும் என்று நினைக்காதே. என் தலைவனின் இடுப்பிலே இருக்கிற துவக்க ஆயுதம் மிச்சம் வைத்ததை அவனுடைய பிள்ளைகள், அவன் அந்த விடுதலைக்கு துவக்கை தூக்கினான், அவன் பிள்ளைகள் வாக்கை தூக்கி இன்னொரு தாயினிடத்தில் அதே விடுதலையை வென்று முடிப்போம். ஆயுதம் மிச்சம் வைத்ததை அரசியலால் அவன் பிள்ளைகள் வென்று முடிப்போம். சொல்லுவான், ஆமக்கரி அங்க போய் சொல்லு, பண்டிகரி அங்க போய் சொல்லு. கடைசியா சூட்டு பாய்ச்சி எடுத்துக்கும் போது ஒரு துப்பாக்கி, இது AK-74. அவர்கிட்ட இருக்கு ஒரு பழக்கம். இது எந்த நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்டது, எந்த ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது, இந்த துப்பாக்கிக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னு அவன் மாதிரி ஒரு அறிஞன் இனி இந்த இனத்தை பார்க்க மாட்டான். ஏன்? பார்வதி தாயின் வயிற்று வழியில் பிறந்தவனடா, தமிழ் தாயின் வரலாற்று வழியில் பிறந்தவன் அவன். அதை கொடுங்க, அதை கொடுங்க, உங்க இதை கொடுங்க. எங்க அண்ணன் நடை சேர்ந்து சக் 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 சக்னு பிரிச்சு இங்க பத்தியில இது ஜெர்மன். இது வந்து 1998 இது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதன் விசை வந்து இங்க பாருங்க 36 தோட்டம், 36 குண்டுகள் இதுல போடலாம், இதுல 40 போடலாம். இப்படி உலகத்தில் 5 நிமிஷம் மாட்டி திருப்பி நாங்க போட்டு சுடுங்க. பயந்துருவனி. கடைசியா எங்க கடாவி, நாங்க 2 பேரும் ஒரு வயசு ஆளுங்க. இங்க நாற்காலியை போட்டு என் தலைவன் உட்கார்ந்து என் தம்பி சுடுறத பார்த்துட்டு இருக்காப்ல. சரியா வரல. நெஞ்சில சுட்டா தாண்டா 10, கீழே மேல கீழே போச்சுன்னா 8, 9, 6, 7. எனக்கு 7க்கு மேல போக மாட்டுது.
பார்த்துட்டு இருந்து என்ன பிரச்சனைன்னு கேட்கிறாரு. படையின அப்படின்னு நடத்துன்னு பாடுறா, இந்த தானே இருக்காரு, இங்க இருந்து சொல்லலாம்ல. கடாவி கிட்ட போறாப்ல, கிட்ட போய் கீழே குனிஞ்சு, அண்ணன் அண்ணன் வந்து விசையை டக்கு டக்குன்னு அழிக்கிறாருன்னு தலை கவுந்துக்கிறதுன்னு. இப்படி இப்படி நீங்க சினிமாவில் சொல்ற மாதிரி சொல்ல முடியாது, டிஷ்யூ அவ்வளவு சொல்ல முடியாது. அது தலை கவுந்துக்கிறோம். அது வந்து அப்படி சொல்லுவோம், எந்திரிச்சா சினிமாவில நல்லா தான் என்கவுண்டர் பண்றாரு. இங்க என்ன பிரச்சனை இருக்கு? நான் அப்பதான் இந்த எவன ஒருவன்ல இந்த மாதவனை சுட்டிருக்கேன் அந்த படத்துல, அதை பார்த்திருக்காரு. அது சொல்றாரு, அப்படி பண்ணக்கூடாது, விசையை வந்து இப்படி பிடிச்சு இப்படி மெதுவா அழுத்தினா அதுவா போய் அடிக்கும். உங்களுக்கு விரல் வலிக்கல வரைக்கும் என் கையை பிடிச்சிக்கிறங்க, இப்படி பண்ணுங்க, அப்படியே செஞ்சுக்கிட்டே இருங்க. வலிக்கும் போது சொல்லுங்க, அண்ணா அண்ணா இப்ப கொடு விசை, அடிங்க, அடிச்சவா, அவ்வளவுதான், இவ்வளவுதான். இப்படி பயிற்சி கொடுத்துட்டு அப்படி உட்கார்ந்து இருக்கும் போது 10 சிங்களம் படம் வச்சிருப்போம். அங்கிருந்து சுடணும் 1, நான் இந்த போய் 2, திருப்பி இங்க வரணும். நம்ம பெரிய சிம்பாடி கராத்தே பிளாக் பெல்ட் நான் போனேன். ஒரு தடவை போயிட்டு திருப்பி வரும்போது நாக்கு 4 தள்ளிட்டுது.